முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு 4ஆம் ஆண்டு விசாரணை. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வந்த உலங்கு வானூர்தி கதறி எழும் உறவினர்கள். இலங்கைக்கு வருகை தரும் பசில் ராஜபக்ஷ மஹிந்த வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. பால் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலை குறித்து வெளியான தகவல். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4வது மாடிக்கு அழைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படும் செய்தியொன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இருப்பினும் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் எந்தவித உத்தியோகபூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. பௌத்த துறவி ஒருவரின் பெயரிலான போலி சமூக வலைதள கிடக்கொன்றில் இருந்து முதலாக இந்த தகவல் பகிரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து குறித்த தகவல் தற்பொழுது பல்வேறு தரப்பினராலும் பரப்பப்பட்டு வருகின்றது. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் அந்த பதிவில் எந்தவொரு நம்பகமான ஆதாரமோ அல்லது அதிகாரப்பூர்வ விவரங்களோ உள்ளடக்கப்படவில்லை. விசாரிக்கப்படவுள்ளதாக கூறப்படும் முன்னாள் ஜனாதிபதி யார் அல்லது அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எவை என்பது பற்றிய எந்தவொரு குறிப்பிடப்பட்ட தகவலும் அந்த பதிவில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் ஏதுமின்றி சமூக வலைதளங்களில் பரவும் இவ்வாறான வதந்திகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலவி வரும் பதற்ற நிலைமை காரணமாக சிறை கைதிகளின் உறவினர்கள் பெருமளவிலானோர் சிறைச்சாலை வளாகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதன் காரணமாக சம்பவ இடத்தில் பெரும் பதற்ற நிலை தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் இலங்கை விமானப்படையின் பெல் 412 என்ற உலங்கு வானூர்தி நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 25 பேர் தற்பொழுது உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கலவரத்தில் 100 பேர் வரையில் கடும் காயத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பல சிறை அதிகாரிகள் கைதிகளால் சிறைச்சாலைக்குள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் சிறைச்சாலைக்கு அருகில் திரண்டுள்ள பெருமளவிலான கைதிகளின் உறவினர்கள் கடும் கூச்சலிட்டு கதறி எழுவதாகவும் அவர்களை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்பு தரப்பினர் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பொருட்டு களத்தில் சிறப்பு அதிரடிப்படையினர் உள்ளிட்ட பெருமளவு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இலங்கை வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நேற்று முன்தினம் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு வருவது குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும் என குறிப்பிட்டார். அத்தோடு பசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு வருவதும் தனக்கு தெரியாது எனவும் நாட்டை விட்டு வெளியேறிச் செல்வதும் தெரியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு வருவது குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும் என குறிப்பிட்டார். அத்தோடு பசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு வருவதும் தனக்கு தெரியாது எனவும் நாட்டை விட்டு வெளியேறிச் செல்வது தெரியாது எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடும் வேலையை மாத்திரமே செய்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பலமான கூட்டணியாக ஒன்று சேர்ந்து அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறை எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நேத்திகுமாரகே தெரிவித்தார். இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் எதிர்காலத்தில் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே தற்போதைய விநியோக முறைமையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீட்டு அளவை அதிகரிப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை. மறு அறிவித்தல் வரை தற்போதைய ஒதுக்கீட்டு எல்லைகளே தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என அவர் தெரிவித்தார். எரிவாயு விலை குறைக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்தி பொருட்களினுடைய விலைகளை குறைக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை சிறிய அளவில் குறைக்கப்பட்டதால் பேக்கரி உற்பத்திகளுக்கு எந்த பயனும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் லிட்ரோ மற்றும் லேப்ஸ் நிறுவனங்கள் எரிவாயு விலைகளை குறைத்துள்ளதாக தொடர்ந்து உணவகங்களில் விற்கப்படும் சில உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன.
ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பரோட்டா மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகள் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்சன ருஸ்கோன் தெரிவித்துள்ளார். எனினும் பான், பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திப் பொருட்களின் விலைகள் எந்த வகையிலும் குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதிக்கான வரி மற்றும் மதிப்பீட்டு முறையை திருத்த இலங்கை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை வரலாற்றில் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களை மீறி வாகன இறக்குமதிகளுக்கு வரிகளும் மதிப்பீடுகளும் விதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி அமெரிக்கா உலக வர்த்தக அமைப்பில் முறைப்பாடு அளித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிதி அமைச்சகமும் இலங்கை சுங்கத்துறையும் இந்த முறைப்பாட்டை தீவிரமாக எடுத்துக்கொண்டு தீர்வுகளை காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டு நடைமுறையில் உள்ள வரி விதிப்பு முறையின்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிவர்த்தனை மதிப்பானது இறக்குமதி செய்யப்படும் நாட்டில் உள்ள ஒரு புதிய வாகனத்தின் விலையில் குறைந்தபட்சம் 85% இருக்க வேண்டும். அதன்படி இலங்கையில் உள்ள வரி விதிப்பு முறை சர்வதேச வர்த்தக சட்டங்களுடன் முழுமையாக ஒத்துப்போகவில்லை என்பதை அதிகாரிகளுக்கும் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அதற்கான உரிய திருத்தங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. 2016ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள வரி விதிப்பு முறையின்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிவர்த்தனை மதிப்பானது இறக்குமதி செய்யப்படும் நாட்டில் உள்ள ஒரு புதிய வரி வாகனத்தின் விலையில் குறைந்தபட்சம் 85% இருக்க வேண்டும். அதன்படி இலங்கையில் உள்ள வரி விதிப்பு முறை சர்வதேச வர்த்தக சட்டங்களுடன் முழுமையாக ஒத்துப்போகவில்லை என்பதை அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அதற்கான உரிய திருத்தங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இருப்பினும் தற்போதைய வரிமுறையை ஒரேடியாக நீக்கினால் அரசாங்கத்தின் வருவாயை கணிசமாக குறைந்துவிடும் என்பதால் படிப்படியான திருத்த முறையை அறிமுகப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன. இது தொடர்பாக நிதி அமைச்சகம் மற்றும் இலங்கை சுங்க அதிகாரிகளிடையே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு 4ஆம் ஆண்டு விசாரணை. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வந்த உலங்குவானோர்தே கதறியலும் உறவினர்கள். இலங்கைக்கு வருகை தரும் பசில் ராஜபக்ஷ மஹிந்த வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலை குறித்து வெளியான தகவல்.